என்னுடைய பிரச்சார வியூகம் என்னவென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை எதிர்காலத்திலும் அவர் ஒரு சரித்திர சாதனையை தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து நிலைகளிலும், அனைத்து பகுதியில் வாழ்கின்ற மக்களும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் சமூக நீதியோடு அவர்கள் வாழ்க்கை தரத்தினை கொண்டு போய் நிலைநிறுத்தி வேண்டும் என்ற ஒரு நல்ல குறிக்கோளுடன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். கடந்த 5 ஆண்டு கால அவருடைய சரித்திர சாதனை, ஆட்சியினுடைய நிலையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற, நிறைவேற்றி தருகின்ற திட்டங்களை மக்கள் இன்றைக்கு நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் மீண்டும் தமிழக மக்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களாகவே இன்றைக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் தளபதி அவர் தான் முதலமைச்சராக வருவன் நிலைமை இப்போது உருவாயிருக்கு. மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? மீண்டும் தாய் கழகத்திலிருந்து தாய் கழகத்துக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அனுபவம் எப்படி? எந்த நோக்கம் நான் இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைந்திருப்பது எந்த நோக்கத்திற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்களோ, ஆரம்பித்தார்களோ, முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்ன பாடுபட்டார்களோ அதனுடைய நோக்கம் நிறைவேற்க நான் ஒரு சிறு துருபாக செயல்பட விருப்பம் தெரிவித்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்காங்க. பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனநிலை மக்களுக்கு இருக்கு. தமிழக மக்கள் அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்திலிருந்து அரசியல் நடைப்பயணத்திலே அவர் எவ்வாறு தமிழக மக்களை மதித்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வெளிப்பாடு வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அவர் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை. ஆட்சியும் சரி, கட்சியும் சரி, பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் தான் அவருக்கு தொடர் தோல்வி நாட்டு மக்கள் தந்தார்கள். பிரச்சனை வருகின்றன அங்கே முழுமையாக சென்று அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாக அரசு செயல்பட்டு அதை ஏற்படுத்துவதற்கு பிரச்சனையை ஏற்படுத்தி உரிய தண்டனை வழங்கக்கூடிய அரசாக இன்றைக்கு அரசு இல்லை. டேட்டாவுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். அதனுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். எந்த எதற்காக சாவு ஏற்பட்டு வந்தது பரிசோதனை தான் தெரியும். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? தென் மாவட்டங்கள்ல அதாவது இப்ப வாரம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அன்றாடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்ததா என்பதுதான் கேள்வி. இப்போது இருக்கின்ற அரசு, தளபதி அரசு உடனடி நடவடிக்கைகள் எடுத்து குற்றம் இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்க ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நடைபெறுகின்றது சொன்னால் அது பொதுவான மக்களுடைய தீர்ப்பு. என்ன தீர்ப்பை மத்திய அரசுக்கு மக்கள் வழங்குகிறார் அதே தீர்ப்பை தான் மாநிலத்திற்கு மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தீர்ப்பு தான் உசந்த தீர்ப்பு, தமிழருக்கு மக்களுடைய தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்போம் நினைக்கக்கூடாது. ஆக வருகின்ற நிதி தமிழகத்திலிருந்தும் மத்திய தொகுப்பிற்கு நிதி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசினுடைய மத்திய தொகுப்பு சென்றடைகிறது. அப்படி சென்றடைய நிதி தமிழக மக்களுக்கு திரும்ப பெறுகின்ற பொழுது அது சமநிலையோடு சமூக நீதிக்காக இங்கு ஒதுக்கப்பட வேண்டும். அவரை பார்த்து கேட்காது. உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் பார்த்து
கட்சியில இணைஞ்சிருக்கீங்க. இந்த கட்சியில நான் வந்து 18 வயசுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் 71 முன்னால இப்ப நான் இணைஞ்சிருக்கேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் இருந்திருக்கிறேன். திமுக வந்து யாரு? திமுக அது அது ஒரு வரலாற்று சாதனையை ஒரு முறை வெற்றி பெற்று இரண்டாம் முறையாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய தளபதியை உருவாக்குவாரு.